பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 Chronicles chapter 13 verse 14. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அமேன். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தாவீது ராஜாவான பின்பு கர்த்தருடைய அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வர வேண்டும் எருசலேமுக்கு என்று சொல்லி அப்படியாக எல்லா மூப்பர்கள் அந்த இஸ்ரவேல் அந்த அதிபதிகள் எல்லாரோடைய ஆலோசனை பண்ணி அவர் கொண்டு வர. ஏன்னா சவுல் நாட்களுக்கு பின்பு அந்த சவுல் நாட்களில் அந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர் கொண்டு போய் அவங்க தேசத்துல வச்சிருந்தாங்க. பட் கர்த்தர் அவர்களை வாதித்தபடினாலும் அதை அவங்க அனுப்பிடுவாங்க. அது அப்படியே இப்போ எங்கன்னா அந்த யூதேவில் கீரேயத் யாரீம் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல அது இருந்தது. அந்த இடத்துல இருந்து அபினதாப் அப்படின்ற ஒருத்தருடைய வீட்டுல இருந்தது. அங்கிருந்து கொண்டு வரும்படி தாவீது போகிறார். எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் மூப்பர்கள் எல்லாம் போறாங்க. போய் அதை மேட தாளங்களோடு அப்படியா கொண்டு வராங்க. வருகும் பொழுது இல்லையா மாடு மிரண்டதுனால அந்த அபினதாபின் குமாரர் ஊசா அந்த பெட்டியை தொடுவார். உடனே கர்த்தருடைய கோபம் அவர் மேல அவரை அடித்து அவர் அந்த இடத்துல மறித்த உடனே தாவீது வசனப்பட்டு இந்த எப்படி நான் கொண்டு வருவதை எருசலேமுக்கு என்று சொல்லி அப்படியே என்னன்னா அங்க அந்த ஓபேத் ஏதோம் அப்படின்ற அவங்க வீட்டுல கொண்டு போய் அந்த பெட்டியை வைக்கிறாங்க. அங்க 3 மாதம் அந்த ஓபேத் ஏதோமோட வீட்டுல அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. வேதம் வசனம் சொல்லுகிறது அந்த 3 மாதம் அளவு கர்த்தர் அந்த ஓபேத் ஏதோமையும் அவனோட வீட்டையும் அவனோட எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. அதன் பிறகு தாவீதுக்கு கர்த்தர் ஓபேத் ஏதோமை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதன் பிறகு மறுபடியும் தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்து கொண்டு போய் அந்த எருசலேமில் தாவீது நகரத்துல அவர் கொண்டு போய் வைக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான அந்த உடன்படிக்கை பெட்டியில அந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட் அதுக்குள்ள என்ன இருந்தது அப்படின்னா அந்த மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது. அப்புறம் ஆரோனுடைய தொலைத்த கோல் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்தது. அப்புறம் அந்த உடன்படிக்கையின் கற்பலகைகள் கர்த்தர் அந்த 10 கற்பனைகளை கொடுத்தார் அல்லவா மோசே மூலமா. அந்த கற்பலகைகள் அந்த 10 கற்பனைகள் அதுவும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்தது என்று சொல்லி எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல நம்ம 4ஆம் வசனத்துல அப்படி படிக்கிறோம் இல்லையா, நம்ம அறிந்திருக்கிறபடி. அப்போ என்னன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமில் அவங்க வீட்டுல இருந்த பொழுது கர்த்தர் அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. ஆமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அவருடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு எழுதி நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறாங்க. நம்முடைய வேதம் இல்லையா, அதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கிற அந்த ஒரு உடன்படிக்கை பெட்டியாக நம்மகிட்ட ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறாங்க இல்லையா. இந்த வேதத்துல ஆண்டோட பிரமாணங்களை எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அந்த கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தரை நம்ம கனம் பண்ண வேண்டும். அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இல்லையா. அந்த ஏன்னா பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அந்த கீழ்ப்படிதலை தான் ஆண்டவர் விரும்புகிறாங்க. அவன் பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கிடாக்கள் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலுமே உத்தமம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறார் இல்லையா. அப்ப ஏதோ நம்ம வீட்டுல எத்தனை பைபிள் இருந்தாலும் அது என்ன நிறைய பைபிள்ஸ் நிறைய அப்படி வாங்கி வச்சிருந்தாலும் அந்த வேத வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியலை அப்படின்னா அதனால ஒரு பிரயோஜனம் நமக்கு கிடையாது இல்லையா. நம்ம வேதத்துல நம்ம பிரியமா இருந்து தாவீது சொல்லுகிறார் இல்லையா, நான் பரதேசியாக நான் இருக்கிற வீட்டில் உம்முடைய பிரமாணங்களே எனக்கு கீதங்களாயின என்று சொல்லி உம்முடைய வேதத்துல நான் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை நான் தியானிக்கிறேன். அது எனக்கு உணவை போல இருக்கு, மதுரமா இருக்கு அப்படிலாம். அநேகமாயிரம் பொன் வெளியை காட்டிலும் நீர் வெள்ளம் என வேதமே நல்லம் அப்படிலாம் தாவீது சொல்கிறார் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு அந்த வேத வசனத்தின் மேல இல்லையா. நம்ம அந்த ஆண்டோடைய வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறதுலையும் தியானிக்கவும்
இல்லையா, அதுக்கு நம்ம கீழ்ப்படியும், அதன்படி நம்ம வாழ நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் எப்படி ஓபேத் ஏதோமையும் வீட்டையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல நம்ம வீட்டை நமக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. ஆமே, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே நன்றி ராஜா. அப்பா உம்முடைய கற்பனைகள் ஆண்டவரை எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறீங்க. அப்பா ஆண்டவரே, உம்முடைய வேதத்துல பிரியமாயிருந்து அதை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா அதில் நாங்கள் பிரியமாயிருக்க அப்பா ஆண்டவரே, அதற்கு நாங்கள் கீழ்ப்படிய ஆண்டவரை குடும்பமா கணவன் மனைவி பிள்ளைகளுமாக நம்முடைய வேத வாக்கியங்களுக்கு கீழ்ப்படிய கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. எங்க குடும்பத்துல எப்போதும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துணிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நீர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணி எங்க மத்தியில உலாவுகிற தேவனாப்பா. ஓபேத் ஏதோமை அவன் வீட்டை ஆசீர்வதித்தது போல கர்த்தரை எங்களுடைய வீடுகளையும் கர்த்தனை ஆசீர்வதிப்பீராக. நீங்க வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமா எங்களுடைய வீடுகள் மாறும்படியா ஜெபிக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.